ஹலோ பிரதர் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக வீடியோ போடல, கிட்டத்தட்ட 7 நாள் ஆச்சு. போன வீக்கெண்ட் போட்டதுன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் பயங்கர வேலைங்க, ரொம்ப சாரி. நான் டெய்லி நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரீடிங் போடணுன்னு பார்ப்பேன், பட் டயர்டில் தூங்கிடுவேன். ரொம்ப 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 சாரி. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஏன்க்கா வீடியோ போடல, உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், மிஸ் யூ அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நேராக பார்க்காத உறவுகள்லாம் கிடைக்கிறது ஒரு புண்ணியம் தானே. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டேங்க. அதுக்கு முன்னாடி முருகத்தை வேண்டிட்டு இந்த நாளை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்ன ஸ்பெஷல்னு நான் சொல்கிறேன். இது 888 லைன் போர்ட்டல் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. நம்பரில் 8 எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷலான நம்பர் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா 8 இது இப்படி ஹரிசாண்டலாக வச்சிங்கன்னா இன்ஃபினிட்டிவ் மாதிரி வரும் இல்லையா. 8ன்ற நம்பரே உங்களுக்கு லாட் ஆஃப் அபண்டன்ஸ், உங்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் கிடைக்கிற ஒரு நம்பர் தான். ஸோ எங்கேயாவது இன்னைக்கு கார் நம்பர் போர்ட்லேயோ இல்லை நம்பர் போர்ட்லேயோ இல்லைன்னா எங்கேயாவது மொபைல் நம்பர்லேயோ 888 4 times 8லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த போர்ட்டலோட நீங்கள் சிங்க் ஆகிறீங்கன்னு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. இந்த எனர்ஜியை ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணிக்கோங்க. 4 times 8 போட்டுட்டு 888 போட்டுட்டு இன்னைக்கு நாளை ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த 888ன்னு சொல்கிறோன்னா, இன்றைக்கி 8ஆம் தேதி ஆகஸ்ட்டு, அதே மாதிரி 26 26ன்றது 26 2026 26ஓட அது சம் பண்ணிங்கனாலும் 8 வரும். ஓகேவா. ஸோ 8ஆம் தேதி 8வது மாதம் 8 வருஷம். ஓகேவா. நம்பர் சம் பண்ணிங்கன்னா 8ன்னு வரும். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சின்ன ரிச்சுவல்ஸ் பண்ணுனா உங்களுக்கு இன்னும் உங்களோட நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகும். இன்றைக்கி அதே மாதிரி மார்னிங் 8 o'clock 8 minutesலையோ இல்லை ஈவினிங் 8, அதாவது 8 hours 8 minutes AM or PM. AM ஏற்கனவே கடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு 8 மணி 8 நிமிஷத்துக்கு கரெக்டாக 8 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, பேலீவ்ஸ் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை எடுத்துகிட்டு உங்களோட 8 விஷ் அந்த ஒரு இலையிலையும் எழுதுங்க. எழுதிட்டு உங்கள் குலதெய்வம் விநாயகரை வேண்டிக்கோங்க. ஹிந்துஸாக இருந்தால் மட்டும், இல்லைன்னா அதர் ரிலீஜியன் உங்களோட அல்லா ஜீசஸ் அவங்க ப்ரே பண்ணிவிட்டு அந்த லீஃபை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஹிந்துஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகரை நினச்சிக்கோங்க. விநாயகரை ஃபஸ்ட்டு நினச்சி பண்ணுற காரியம் மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ விநாயகரை நினச்சிக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் ப்ராப்பராக பூஜை அறையில் உட்காந்து பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன மஞ்சள் எடுத்து விநாயகரை பிடிச்சிட்டு குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சாரி, ஏதோ பக்கத்தில் போர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பிரியாணி இலையை எடுத்துட்டு விநாயகரை பிடிச்சி அதை வச்சாலும் சரி, விநாயகர் சிலையாக இருந்து இல்லை படமாக இருந்து நீங்கள் அதை வழிபட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுக்கு சாமி கும்பிட்டுக்கோங்க. இல்லை குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வம் முருகரோ இல்லை விஷ்ணுவோ சிவனோ யாராக இருக்கட்டும், ஸோ உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிட்டு அந்த 8 பிரியாணி இலையும் எடுத்துகிட்டு உங்களோட 8 விஷயம் எழுதிக்கோங்க. ஒரு சிலருக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர் ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே உங்களோட ரீயூனியன் நடந்த மாதிரி எழுதிக்கணும். தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் தி டிவைன் ரீயூனியன், தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் தி டிவைன் ரீயூனியன். அது மாதிரி 8 தடவை 8 லீஃபில் எழுதிட்டு அதை என்ன பண்ணுங்கள், இப்போது அந்த எல்லாருமே எழுதியிருப்பாங்கல்ல, எழுதினதை நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு இது நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொண்டு வாங்க. அதாவது அவங்க பக்கத்தில் கையை பிடிக்கிற மாதிரி, இல்லை அவங்க கொஞ்சம் இணக்கமாக அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த ஃபீலை உங்களோட நர்வஸ் சிஸ்டமில் ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். ஓகேவா. அது அந்த அந்த டைமில் நடந்ததுன்னா உங்கள் உடம்பு எப்படி ஃபீல் ஆகும் அந்த ஃபீலிங் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அதே ஃபீலிங்கை அப்படியே மாற்றாதீங்க. ஒரு ஏக்கமோ இல்லை ஒரு வெறுமையோ இருக்கக்கூடாது. அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு அதை பேர்ன் பண்ணிடுங்க. அதை எரிச்சிட்டு அது தூளாயிடும்ல, அதை உங்களோட பூச்செடி இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு செடி மரத்துக்கு கீழேயோ போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நல்லா அந்த தூளை ஊதி விட்டுட்டு பிரபஞ்சத்திட்ட இது எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன், நான் இது எப்போ நடக்கும்ன்றத நான் எதிர்பார்க்க மாட்டேன், ஆனால் நீ சீக்கிரமே எனக்கு நடத்தி கொடுத்துருவ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அதை ஊதி விட்டுருங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நான் ரீடிங் போடலான்னு பார்த்தேன், ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. பக்கத்தில் போர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த போர் எப்போ
பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாய்ஸியாக இருக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ரீடிங் போடுவேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையிலான எனர்ஜி ஒரே ஒரு கார்டில் வந்து செக் பண்ணிடலாம். ஒரே ஒரு கார்டில் இல்லை 3 கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, 3 கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். குயிக்காக ரீடிங் முடிச்சிடலாம். பட் டீட்டெயில் ரீடிங் யோசிக்க வேண்டாம். நான் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நாய்ஸியாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். 1 2 3 கார்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன கார்ட்ஸ்ன்னு பார்த்துடலாமா? வந்திருக்கு 3 கார்ட்ஸ் சூப்பராக தாங்க வந்திருக்கு. 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் கார்ட். 2 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது அந்த கப் எனர்ஜி 2 பேருமே ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வரப்போகிற ரீயூனியன் ஒரு கமிட்டட் ரீயூனியனாக, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ரீயூனியனாக தான் இருக்கும். அதாவது பிரிஞ்சு சேர்ந்து விளையாடிட்டு இருந்தவங்க அடுத்து இனிமே வர ரீயூனியன் உங்களுக்கு ரொம்ப சாலிடாக இருக்கும். அதே மாதிரி 3 ஆஃப் கப்ஸ் எல்லாமே கப் எனர்ஜி தான், லவ் எனர்ஜியில் தான் வந்திருக்கு. ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அதுவும் 888 போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி. ஸோ உங்களோட சேர்ந்து மற்றவங்களுமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு செலிப்ரேஷன் மோடில் போகிறாங்க. கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. ஸ்ட்ரென்த்தாக இருங்க அப்படின்றத சொல்லுது. ஸோ ஒரு விஷயம் இங்கே சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த பேலீஃபை வந்து எரிச்சிட்டு சாம்பலை வந்து நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை ஊதும்போது எப்படி உங்கள் ப்ரேயர் இருக்கணும் அப்படின்னா, யூனிவர்ஸ் இது வந்து எனக்கு 5D வேர்ல்ட்லேருந்து 3D வேர்ல்டில் வந்து அன்ஃபோல்ட் ஆகிட்டுருக்கு. நான் உன்னை நம்புகிறேன். எனக்கு சீக்கிரமே கூடிய விரைவில் வந்து நடந்துடும். கூடிய விரைவில்ன்றது கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பட் அது 2 நாளில் நடந்துருமா 1 நாளில் நடந்துருமான்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலை. நடந்துருமான்னு அப்படி கேட்கும்போது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டமை யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு வாரத்தில் வந்து அவங்க சீக்கிரமே வந்து சேரணும்னு ஒரு வேண்டுதல் வந்து சாமி முன்னாடி வைக்கிறீங்க, முருகர் முன்னாடியோ யூனிவர்ஸ் முன்னாடியோ நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7 நாள் போயிட்டு 7 நாள் நீங்கள் செட் பண்ணதில் ஒரு 3 நாள் 4 நாள் ஆனதுமே இன்னும் 3 நாள் தான் இருக்குது, அவங்க வந்துடுவாங்க, அவங்க இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இன்னும் 1 நாள் தான் இருக்கும்போதே உங்கள் மனசு நர்வஸ் சிஸ்டம் ஒரு ஃபியர் மோடுக்கு போயிடும். ஐயோ இன்னும் 1 நாள் தான் இருக்குது, அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு ஃபியர் மோடுக்கு போகும்போது யூனிவர்ஸ் என்ன நினச்சிக்கிறோம், இந்த ஃபியர் தான் அவங்களுக்கு பிடிக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிளோட பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க, டக்குன்னு மறந்து போச்சு. ஐயோ நான் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேனே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ரொம்ப மூளையை கசக்கி புழிஞ்சிங்கன்னா வரவே செய்யாது. என்ன நீங்கள் மறந்தீங்கன்றது உங்களுக்கு வரவே செய்யாது. ஏன்னா உங்கள் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு தேடுதல், ரொம்ப ஸ்ட்ராங்கான தேடுதலுக்கு போகுது. அதே இது ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா எங்கேயோ ஷாப்பிங் போயிட்டுருப்பீங்க, சும்மா நடந்து போயிட்டுருப்பீங்க, டக்குன்னு வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். இதுதான் உங்களோட நர்வஸ் சிஸ்டமும் அந்த தாட்டும். ஸோ நீங்கள் எது வேணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, அந்த அவுட்கம்மை விட்டுட்டீங்கன்னா அதே டக்குன்னு வந்துடும். அதாவது நீங்கள் யோசித்தது வந்து என்ன சொல்ல வந்தீங்களோ அது 2-3 நாள் கழிச்சுலாம் உங்களுக்கு ஞாபகம் வராது, 1 மணி நேரத்துலேயே வந்துடும். அதுதான் ஸோ டிவைன் டைமிங் அப்படின்றத நீங்கள் அந்த அவுட்கம்மை வந்து என்னைக்கு நடக்கணும்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட சீக்கிரமே நடக்கும். பட் நீங்கள் ஒரு டைம் பவுண்ட் போட்டு செட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வராது, டிலே ஆகிட்டே இருக்கும். வராதுன்னு சொல்லலை, ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி மூளையை கசக்கிக்கிட்டே இருந்தால் 5 மணி நேரம் கசக்கினாலும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, இப்போது அந்த பேலீஃபை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூதி விடும்போது யூனிவர்ஸ்ட்டை நல்லா வேண்டிக்கோங்க. நான் வந்து இதனோட அவுட்கம் எனக்கு இன்றைக்கி நடக்கணும்னு நான் நினைக்கல, பட் நீ கண்டிப்பாக எனக்கு மிராக்கிள் நடத்தி கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊதுனதோட அந்த எனர்ஜி நீங்கள் எப்படி உங்களோட நர்வஸ் சிஸ்டமில் அவங்க ஏற்கனவே வந்து ஃபீல் பண்ண எனர்ஜி இருக்கும்ல, தயவுசெய்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபோனெல்லாம் புடையாதீங்க. ஒரு சீக்கிரமே அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போனால் கூட ஓகே தான். அதே ஸ்டேட்டில் நீங்கள் தூங்க போயிடுங்க. உங்களோட கான்ஷியஸ் அது முழுசாக நம்பணும். கண்டிப்பாக அந்த 8 போர்ட்டல் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓப்பனில் இருக்கும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மறுநாள் எந்திரிக்கும் போது ஒரு ஃபுல் எனர்ஜியிலே எந்திரிக்கணும். இதை நடந்த மாதிரியே எந்திரிக்கணும். அதை அப்படியே சஸ்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற 7 நாள் 10 நாள் அப்படின்றதுலாம் ரொம்ப சுருங்கி யூனிவர்ஸ் சடனாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும். எப்படி நம்ம என்ன மறந்தமோ அது டக்குன்னு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் இல்லையா? யூனிவர்ஸ்னாலே மிராக்கிள் தான். இந்த போர்ட்டல் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். தயவுசெய்து பண்ணுங்கள். நான் வந்து ரீடிங் ஈவினிங் போடுறேன், உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நாய்ஸியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.